தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஷிம்ஜிதா. இந்தியா முழுக்க எல்லார் வயலையும் இப்போ இந்த வார்த்தை தான் வந்துகிட்டு இருக்கா. பேரு அம்மாக்கள் பல பேருமே கரிஞ்சு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏமா இது போலாம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு உழைச்சி கொடுத்துட்டு இருந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் உயிர் போக இந்த மாதிரி காரணமாக அமைஞ்சிருக்காங்களே, பின்ன தாய்மார்கள் கோவப்படாமல் இருப்பாங்க. இந்த நேரத்தில் இவங்களோட பிரதர் ஒருத்தர் போலீஸ் புகார் தெரிவிச்சிருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களோட ஹஸ்பண்ட், அந்த மனுஷன் இப்போ பயங்கரமாக ஒரு கலக்கத்தில் இருக்காப்லையா, சலூனை நடத்த முடியாமல் வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்காப்லையா. இது போல் நிறைய தகவல்கள் வெளியே வந்திருக்கல. இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். இந்த விஷயத்தை பற்றி சும்மா மேலோட்டமாக தெரிஞ்ச பல பேர் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்க, ஏன்பா இந்த பொண்ணை பற்றி எல்லாரும் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில், ஏதோ தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, ஜென்சி கிட்டு ஏதோ ஆர்வத்தில் லைக் வியூஸ்க்காக பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே அவங்க 2 பேரும் அசிங்கப்படுத்துகிறாங்க. ஒன்று, ஜென்சி கிட்னால இப்படி தான்றாங்க. உலகம் முழுக்க ஒரு நாடுகளோட பெருமையை மேலே கொண்டு போகிறது ஜென்சி கிட்டு தான். நம்மளோட ஷார்ப்பாக இருக்காங்க அறிவில், அதே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஓகேவா, ஒத்துக்கிட்டாகணும். இன்னொரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, ஷிம்ஜிதா ஒன்றும் 2K கிட்லாம் கிடையாது, ஜென்சிலாம் கிடையாது, 35 வயசு அவங்களுக்கு. இந்த ஃபேக்டை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ் இருக்காங்களே அவங்க ஷிம்ஜிதாவை கஸ்டடியில் எடுக்கிறது சார்ந்து இப்போ அவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பெருசாக இருந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளேயே அவங்க இந்த கஸ்டடி அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை அவங்க கோர்ட்டில் தாக்கல் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் இவங்க பெயில் வேணுன்ற மாதிரி வேற மூவ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு இவங்க சைட்லேருந்து. ஆனால் போலீஸார் தெளிவாக சொல்லிட்டாங்களா, இல்லைங்க இப்போ உங்களுக்கு பெயில் கொடுத்து வெளியே மட்டும் விட்டீங்க அப்படின்னா இது தவறான முன்னுதாரணமாக மாறிடும். நாளைக்கு எல்லா பெண்களும் செல்ஃபோனை கையில் எடுத்து போகிற வர வாகனம் நின்றுக்கிட்டு சும்மா ஒரு ஆம்பளை மேலே கோவனாலே எடுத்து வீடியோ போட்டு அவங்கள அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தவறான முன்னுதாரணத்துக்கு கோர்ட் எப்பயுமே வழியாக கூடாதுன்னு போலீஸ் சைடில் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுவரை அடுத்தடுத்த செய்தி இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு. ரைட்டு, போலீஸ் வட்டார தகவல்கள் சில வெளியாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி சொல்றதா இருந்தா இந்த பொண்ணு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்குது அவங்களோட செல்ஃபோனில். ஓகேவா, செல்ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க ட்ரிம் பண்ணியிருக்காங்களாம். இந்த விஷயம் இப்போ தகவலாக வெளியே வந்திருக்கு. ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் அதை பப்ளிஷே பண்ணியிருக்காங்களாம். இவங்க கிட்டத்தட்ட 7 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களாம். இதில் இந்த தீபக் இருக்கார்ல, அவர் சார்ந்த வீடியோவும் ஒன்றா. ப்ரோ 7 வீடியோஸ்னா அப்போ இதே போல் பல நபர்கள் சார்ந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த அசம்ஷன்லாம் வர முடியாதுங்க. ஜஸ்ட்டு போலீஸ் வட்டார தகவலாக கேரள ஊடகங்கள் மத்தியில் பேசப்பட்டு இருக்க விஷயம் தான் இது. அதனால் இந்த நம்பரை மட்டும் அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போக போக தான் என்ன ஏதுன்ற மாதிரி மேட்டெல்லாம் வரும். அதுவும் இப்போ பல பேரும் கோவத்தில் இருக்காங்களா ஷிம்ஜிதா மேலே, அவங்க சில விஷயம் கூடுதல் நினைப்பா சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி அவங்க யோசிக்கிறானே தெரில. அதாவது கேரளா, துபாய் இதை கனெக்ட் பண்ணி பல பேர் ஒரு அசம்ஷனை முன் வைப்பாங்களே, தங்கம் அதிகமாக கடத்துறதுலாம் அடி போயிட்டு வராங்க போல இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் தேவையில்லாமல் இவங்க பேர் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த விசாரணை அப்படியே பெருசாக போச்சுனாக்கா இவங்க இல்லீகலாக எதனா வேலை பண்ணி தான் அதுவும் மாட்டிப்பாங்க, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் பிரைமா பேசே இப்போ இல்லைங்க. ஆனால் அதுக்குள்ளே பல பேர் இது நடக்காதான்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விசாரணை இருக்குது பார்த்தீங்களா, இது போலீஸார் இன்னும் துரிதப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அசம்ஷன் மேட்டர்லாம் நான் பற்றி பேசலை, இந்த கோல்டு கிட்ட அதெல்லாம் விட்டுருங்க. இந்த உங்களோட ஃபோனு சீஸ் பண்ணாங்களே, அதை ஃபாரன்சிக் அனுப்பிச்சு விட்டாங்களா, ப்ளஸ் இது கூடவே அதுலேருந்து ஃபைண்டிங் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை பற்றின விசாரணை பெருசாக போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்குல்ல, அது சார்ந்த விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்க நிறைய சிரத்தையை கொடுத்துட்ருக்காங்க. இது நடுவில் ரிமாண்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, அது சார்ந்த தகவலையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க, இவங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாம். அது மட்டும் இல்லை, குவாலிஃபைடு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த பஞ்சாயத்து மெம்பராக இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்ற விஷயத்தையும் அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு சட்டத்தை பற்றி போதிய அவேர்னஸ் இருந்திருக்கு அப்படின்றாங்க. இருக்காதா பின்ன, போஸ்ட் கிராஜுவேட்டு, அதுவும் செல்ஃபாக தன்னை அப்படியே சைக்காலஜிஸ்டோட லெவலில் அவங்க பயோவில் கொடுத்துருந்தாங்க சோஷியல் மீடியா பேஜில். எப்படி சட்டத்தை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும்? ஆக்சுவலாக மக்களே, சட்டம் தெரிலன்னா தான் குற்றம். அடிப்படை சட்டத்தை நம்மளாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபோனில் வீடியோ எடுத்து ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தினா பின்னாடி இப்போ விளைவுகள் ஏற்படும்ன்ற பேசிக் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். படிக்காத பாமரனுக்கும் தெரியும். ஆனால் இவங்க அதை பண்ணதை யாராலும் ஏற்றுக்கவே முடியல. நல்லா படித்த பொண்ணு. ஸோ சட்டத்தை பற்றி தெரிஞ்ச இவங்க கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போயிருக்கணும். ஆனால் அவங்க போகலை. அவங்க அந்த வீடியோ வெளியிட்டாங்க. இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அவர் தப்பாக நடந்துக்கிட்டார் பஸ்ஸில் அது இதுன்னு. ஆனால் இது வரைக்கும் போலீஸ் விசாரிச்சதில் அது போல் எதுவுமே அன்யூஷுவலாக தெரியலையாங்க. ஓகேவா, அன்யூஷுவலாக தெரிலன்றாங்க. இட் மீன்ஸ்
தீபக் மேல தவறு இல்லைன்ற நிலைப்பாட்டில் தான் கிட்டத்தட்ட போலீஸார் இப்போ இருக்காங்கன்னு அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் தெளிவாக தெரியுது. தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அதோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அவர் பேர் அஸ்கர் அலி. இவர்கிட்ட ஊடகங்கள் கேட்டாங்க, என்னங்க இது போல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனுஷன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. இந்த தகவல் பல பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாப்புல, தீபக்கு இது போல வீடியோ வெளியே வந்துருச்சு, எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க, தீபக்கை பயங்கரமாக திட்டுறாங்கன்ற மேட்டரே அவருக்கு தெரியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அவருக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணேன். இது போல் மூஞ்சி இருக்க ஒரு வீடியோ தான், நீ பஸ்ஸில் போயிருக்க மாதிரி வந்திருக்கு, அந்த பொண்ணு ஏதோ வெளியிட்டிருக்க மாதிரி இருக்கு, உன்னெல்லாம் இது போல் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அவர் தான் முதல்ல காமிச்சிருக்காரு. யார்? அஸ்கர் அலி தான் தீபக் கிட்ட அந்த மேட்டரே கொண்டு போயிருக்காராம். இதை கேட்ட தீபக் உச்சக்கட்ட அதிர்ச்சியாங்க, அந்தளவுக்கு ஷாக் ஆகிட்டாராம். அவரே சொல்கிறாரு, யார்? அஸ்கர் அலியே சொல்கிறாரு, தீபக் ஒருவேளை வேணும்னு இது போல் பண்ணியிருந்தார் அப்படின்னா நான் சொன்னதை ஷாக்லாம் இருக்க மாட்டார். ஓகேடா மச்சி, எப்பவும் பண்ணுறதான்ற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் தீபக் அவர் இப்படி பர்சனே கிடையாது. ஓகேவா? நான் சொல்லும்போது பயங்கர ஷாக்காக ஆகிட்டாப்ல. இதுக்கப்புறம் அவர் அதை பற்றி ஞாபகமே இல்லாத மாதிரி தான் என்கிட்ட கேட்டார். அவர் ஏன்னா பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருப்போம், இது போல் நடக்கண்டாம ஞாபகம் வச்சுட்டா இருப்போம், அவருக்கு பின்னாடி இருந்து யாருன்னு தெரில போல லிட்டரலா. அவர் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா, ஞாபகமே இல்லையா, பயங்கர ஷாக்கில் மட்டும் இருந்தாராம். எனக்கு எப்படி இது அப்படின்ற மாதிரி ஷாக்கில் மட்டும் இருந்திருக்காராம். இதுக்கப்புறம் அவர் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஒரு மாதிரி பசங்கிட்ட பேசுறதே குறைக்க ஆரம்பிச்சாராங்க. ஏன்னா அந்த வீடியோ அவ்வளோ வைரலாக பல பேர் திட்டி தீர்க்க ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டாராம். இதுக்கப்புறம் தான் அவர் சரி நம்ம சட்ட நடவடிக்கை எடுத்துருவோம், அந்த பொண்ணுக்கு எதாவது லீகல் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த அஸ்கர்கிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதை பற்றி. சரி நம்ம இதை பற்றி என்னென்னவோ மேற்கொண்டு பேசுவோம், கண்டிப்பாக இந்த தவறு பண்ணியிருக்க அந்த பொண்ணை சும்மா விட மாட்டோம், நம்ம லீகல் ஆக்ஷனுக்கு உட்படுத்தியே தீரணும்னு அவர் சொல்லியிருக்காராம். இதுக்கு பிற்பாடு அவர் லாயர்கிட்ட பேசுகிற வரைக்கும் அட்டம்ப்டை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். யார்? தீபக்கு. சரி லாயரை பிடிச்சி பேசி நம்ம இந்த விஷயத்தை கோர்ட் வரையும் கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வெளிநாடுக்கு தப்பிச்சு போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணணும்னு தீபக் சொல்லியிருக்காராங்க. அதெல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்காப்லையா. ஆனால் அடுத்த நாள் என்ன இருக்குது, தீபக் உயிரோடு இல்லை. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சோ அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக மனசு ஏற்க மறுத்துச்சோ நடந்ததெல்லாம் அந்த மனுஷன் உயிரை விட்டுருந்தார். ஆனால் எவ்வளோ பெரிய வீரன், வாழும்போது வீரனாக இருக்கிறவன் இந்த முடிவை எடுத்துட்டாங்கன்னா, இந்த விபரீத முடிவை, அவன் கோழை தான், அதெல்லாம் மாற்றிருக்கிறது நம்மளுக்கு எப்பயுமே இல்லை. ஆனால் உயிர் போயிடுச்சு. ஆனால் ஒரு 2 நாள் வரைக்கும் தீபக் எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார், கஷ்டப்பட்டிருப்பார், அதை யோசிச்சு பார்க்க முடியுதா சைக்காலஜிக்கலா? இப்போ நிறைய பேருக்கும் ஷிம்ஜிதா மேலே மட்டும் கோபம் இல்லை, ஷிம்ஜிதா குடும்பத்தினர் மேலே கோபம் வந்திருக்கு. ஆனால் இது தேவையில்லாதான். நான் இதை பற்றி போக தெளிவாக சொல்கிறேன். அந்த குடும்பம் இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸுக்கு வர்றதே தவிர்த்துட்டாங்களாம். கடைக்கு பொருள் வாங்க வருவாங்களே அதுவே தவிர்த்துட்டாங்களாம். இந்த பொண்ணு பண்ண ஒரு தப்பால் அந்த குடும்பம் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் மலையாள ஊடகங்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக ஒரு தகவல் பரவச்சுங்க. அதாவது ஷிம்ஜிதாவோட பிரதர் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணதா ஒரு தகவல் பரவச்சு. பல பேருக்கு ஆச்சரியம், எப்படி வெளியே வராமல் இருந்தாங்களே, ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்லையே அப்படின்ட்டு. அப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இமெயில் மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது நடந்திருக்கு, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டில் இவர் தான் அந்த நபர், இவர் மேலே ஆக்ஷன் எடுங்க, இது போல் ஷிம்ஜிதா பஸ்ஸில் போகிறப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, காரணம் இந்த நபர் தான் நேம் பண்ணாமல் அந்த கம்ப்ளைண்ட்டை அமைச்சிருக்காங்களாம். அதெல்லாம் எப்போ நடக்குது? இப்போ அந்த கம்ப்ளைண்ட் இமெயிலில் கிடச்சிருக்கு. யாருக்கு? இந்த பையனூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே கிடச்சிருக்குங்க. இதை பற்றி போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனமோ உண்மைதான், அந்த இமெயில் எங்களுக்கு ரிசீவ் பண்ணது, ஆனால் அதில் கம்ப்ளைண்ட்டோட பேரே போடலங்க அவங்க. ஓகேவா? அந்த கம்ப்ளைண்ட்டில் நேமே இல்லைன்னு இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க 100% ஃபுல் பேஜாக நம்பி இதில் இறங்க முடியும்? நாங்கள் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டோம், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, ஃபோன் யாருமே எடுக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் இதை கேஸாக ஃபைல் பண்ணுறதுல லீகல் அட்வைஸை பேஸ் பண்ணி நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. முதற்கட்ட விசாரணை இருக்குல்ல, அதை மட்டும் நாங்கள் ஆரம்பிக்கலான்னு பேசிகிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பிரதர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்கிறது தகவலை மட்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த பிரதர் வந்து பேசினா மட்டும்தான் நம்ம கன்ஃபார்மாக அவர் தான் கொடுத்தாரு முடிவுக்கு வர முடியும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இவங்களோட பிரதரை பற்றி சொல்லிட்டேன். அடுத்ததாக அவங்களோட ஹஸ்பண்டை பற்றியும் சொல்லிடுறாங்க. இவங்க பேருக்கு பின்னாடி வருதுல முஸ்தஃபா. முழு பேர் என்ன? ஷிம்ஜிதா முஸ்தஃபாவா? இந்த முஸ்தஃபா தான் அவங்களோட ஹஸ்பண்ட். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாபு அப்படின்னு சொல்கிறாங்க லோக்கலில். ஆக்சுவலாக இவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்ஃப்லேருந்து வந்திருக்காராம் கேரளாவுக்கு. வந்தவர் ஒரு சலூன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காராங்க. இந்த அரிக்கோட் இருக்குல்ல, அந்த பகுதியில் தான் அந்த சலூனு. ஒரு அடுக்குமாடி பில்டிங்கு, அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த சலூன் அமைக்கப்பட்டிருக்கு. நல்லா வெல் ஃபர்னிஷ்டுங்க. அந்த இன்டீரியர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்களாம். அந்த சலூன் சார்ந்து போயிட்டு வந்தவங்க தரப்பில் சொல்லப்படதான் இந்த விஷயம். அந்த சலூனில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த முஸ்தஃபா சொன்னல அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானாமா. 2 பேர் வேலை பார்க்குறாங்களாம். முஸ்தஃபா அவரோட 2 குழந்தைங்களோடு மகிழ்ச்சியாக நேரத்தை போக்குவாராம், அப்புறம் சலூனுக்கு வருவாராம். இதுதான் அவரோட ரொட்டீனேவான். ஸோ 2 குழந்தைங்க வேறு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப பொலைட்டான பர்சனாங்க இந்த முஸ்தஃபா. அது மட்டும் இல்லை, குடும்பஸ்தானா அவர் தானா.
இதெல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க, கடையில் வேலை பார்க்குறவங்களே. அவருக்கு ஷிம்ஜிதா இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலையா. சும்மா அந்த பப்ளிக் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதும் அந்த மனுஷனுக்கு சுத்தமாக பிடிக்கலையா ப்ரோ. ஆனால் அதுக்கு சமூகமாக இருக்குது பயங்கரமாக. ஒரு பொண்ணு மேலே வருது பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் என்ன பிரச்சனைனா. இந்த பஞ்சாயத்து மெம்பராக வேறு இருந்திருக்காங்க முன்னாள் இவங்க யார் ஷிம்ஜிதா. அப்போ நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் அவங்களுக்கு எதாவது நடக்குமா. அதுவும் போஸ்டிங்கில் இருக்கும்போது அங்கங்கே ஃபாரின்லாம் அடிக்கடி கிளம்புறதுலாம் அங்கே இருக்க உள்ளூர் மக்களே பயங்கரமாக அப்போஸ் பண்ணப்பட்டிருந்துச்சான். இதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க அந்த சலூன் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட் வந்துலாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். இது போல் பிரச்சனை நடக்கும்போது அந்த புருஷன் ஏமா எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு கேட்பாரே கேட்க மாட்டாரா. அதுவும் இல்லாமல் பப்ளிசைஸ் பண்ணுறாங்க வீடியோஸை சோஷியல் மீடியாவில். அது எல்லா குடும்பத்தினரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா. நிறைய பேர் பிடிக்காது, ஆனாலும் பொண்ணு ஆசைப்பட்டா பையன் ஆசைப்பட்டான்னு விட்டுருவாங்க. அவங்க எதனா கேட்க போயிட்டு இவங்க எதனா எதிர ஆரம்பிச்சா பிரச்சனை பெருசாக மாறிடுன்னு பல பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. பல எதிர்ப்புகளை தாண்டி தாங்க வராமல் இருக்கும். ஓகே ரைட்டு. இந்த இஷ்யூஸ்லாம் நிறைய நடக்கவே சலூனுக்கு வர்றது அப்பப்போ வருவாங்களே ஷிம்ஜிதா, அதே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில். இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த வீடியோ வைரல் ஆச்சா, தீபக் சம்மந்தப்பட்ட வீடியோ. அதுக்கப்புறம் இவருக்கு இந்த விஷயம் வந்திருக்கு முஸ்தஃபாவுக்கு. இதுக்கப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணவர் தான் இன்னும் திறக்கலையா. அந்த சலூன் இன்னும் ஒரு திறக்கவே இல்லையா. யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாப்லையா. அந்த சலூனில் வேலை பார்க்குறவங்க கால் பண்ணாலும் அவர் காலை பிக் பண்ணவே மாட்டுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த சலூனில் வேலை பார்க்குறவங்க அதோட வாசலே வேறு உட்காடுறாங்களாம். சரி திரும்ப வருவார் நம்ம பேசுவோம் சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காங்களாம். வர்ற கஸ்டமர்ஸ் அங்கங்கன்னு இருப்பாங்களே, இவங்க தான் அவங்களோட ஹஸ்பண்ட் தெரியாமல் அவங்களும் அப்பப்போ சலூன் ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்களாம். இதை பற்றி அந்த ஸ்டாஃப் என்ன நம்ம சொல்கிறாங்க, அதோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அவங்க சொல்கிறது, நாங்கள் சலூன் சம்மந்தமாக தாங்க பேசுறதுக்கு கால் பண்ணுவோம், ஆனால் அவர் அதையே பிக் பண்ண மாட்டார் முஸ்தஃபா. எங்களுக்கு புரியுது இந்த நேரத்தில் அந்த மனுஷன் எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருப்பாரு எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு ஆளுங்க எங்கள் முஸ்தஃபா. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன். ஆனால் அவர் போயிட்டு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறது எங்களுக்கே மனசு கேட்க மாட்டுது. அவரோட மனைவி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அவர் இந்தளவு கூணி கொடுக்குறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் நானும் சொல்கிறேன். இந்த பொண்ணு மேலே கோபம் அப்படின்னா இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்து லீகலாக சில விஷயங்கள் நடக்க போகுது, அதோடு விட்டுடலாம். அதை விட்டுட்டு எதுக்காக அவன் ஃபேமிலி வரைக்கும் டார்கெட் பண்ணி பேசணும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ உளவியல் ரீதியாகவே முஸ்தஃபா அவர்கள் சில இடர்பாடுகளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பேரும் திட்டிகிட்டு இருந்தால் அந்த ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக அவர் இப்போ பல பேர் வசைப்படுறத அவர் எப்படிங்க ஏற்றுக்க முடியும். தீபக்கை திட்டும் போது தீபக் எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாரோ இப்போ அதே நிலைமையில தான் முஸ்தஃபா இருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், அந்த மனுஷனை திட்டி தீக்கிறத விடுங்க தயவு செஞ்சு. இந்த முஸ்தஃபா இருக்கார்ல, இவர் ஷிம்ஜிதா கிட்ட ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்காராம். இதெல்லாம் வேணாம் இந்த பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வேணான்னு வார்ன் பண்ணியிருக்காராம். ஆனால் அந்த பொண்ணு அதான் நிறைய பேர் இருப்பாங்களே, நீ சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு. அதாவது நல்லதே சொன்னாலும் நான் ஃபெமினிஸ்ட் பெண்ணியம் பேசுகிறவங்க, நீ சொல்கிறான்னு ஏற்றுக்க முடியாதுன்னு சில ஆர்வ கோளாறுங்க இருக்கும். ஃபெமினிசம்னா உண்மையிலே என்னென்னு தெரிஞ்ச பெண்கள் இருக்காங்களே, சக மனுஷனா மதி, ஆணியோ பெண்ணியோ, அவ்வளோதான் சிம்பிள். இது தெரியாத பல ஆர்வ கோளாறுங்க தான் பெண் செஞ்சாலே எல்லாம் சரியாக இருக்குன்னு நினச்சிட்டு குழியில் விழுறது யாரு ஷிம்ஜிதா மாதிரி. ஆக்சுவலாக இவ்வளோ விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, புருஷன் சொல்லி அந்த பொண்ணு கேட்காம இருந்திருக்கான்ற மாதிரிலாம். இப்போ வெளியே இருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாகவே புருஷன் முன்னாடி ஒன்றா இல்லையா, தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் இந்த கேரள ஊடகங்கள் பத்திரிகை மத்தியில் இந்த செய்தியை வந்துகிட்டு இருக்கு. ஸோ பிரிஞ்சிருந்தாலும் துயரமாக பின்னாடி வந்துட்டு இருக்குன்ற விஷயம் தான் இதில் கஷ்டமானது முஸ்தஃபா கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது. ஓகே, இப்போ இந்த மீடியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, முஸ்தஃபாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி பேசி அவங்க தரப்பு நியாயம் இருந்தால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முஸ்தஃபா சொல்லியிருக்க பதில் என்ன தெரியுமா, இல்லைங்க நான் இப்போ பேசுகிற மனநிலையில் இல்லை, அந்த விஷயத்தை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு இருக்காராம். இதே மற்ற மனைவிகளுக்கு நடந்துருந்துச்சுன்னா புருஷன் முன்னாடி வந்து காப்பாற்ற நின்றுப்பாப்புல. அது ஏன் ஜென்ரல் அதுதான். பொண்ணுக்கு பிரச்சனை ஆண்கள் முன்னாடி போய் நிற்கணும், தப்பு பண்ணுறானோ இல்லையோ அவன் முன்னாடி போய் நின்று தான் ஆகணும், ஏன்னா பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அந்த விஷயத்தில் எல்லா ஆண்களும் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வருவாங்க, அனுச்சி செயல் மாதிரி. ஆனால் முஸ்தஃபா இங்கே வரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் டிஃபெண்ட் பண்ண ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட்டு. அஜித் குமார் இவர் ஆல் கேரளா மென்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, அதோட பிரசிடென்ட். இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, ஹைகோர்ட்டுக்கு ஒரு மனுவை கொண்டு போயிருக்காருங்க, தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன வேணும்னு கேட்குறாரு தெரியுமா, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. ஒரு பெண்ணுக்குன்னா மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரண்டு வரீங்க, ஒரு ஆண் உயிரே போயிருக்கு, அதை மட்டும் துச்சமாக நினைக்கிறீங்க, அவரை கேவலப்படுத்துற மாதிரிலாம் பல பேரும் பேசுறீங்க, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. இந்த விஷயத்தில் என்னதான் உண்மையில் நடந்துச்சு, அந்த ஆணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி சிபிஐ கண்டுபிடிச்சாகணும்னு சிபிஐ விசாரணை கேட்டிருக்காருங்க இந்த வழக்கில். ஆக்சுவலாக இந்த விஷயத்த கேரளா இருக்க நீதிபதிகளும் ரொம்ப பெருசாக தான் பார்க்குறான்னு லிட்டரலாக தெரியுது. எதை வச்சு சொல்கிறேன்னா, ஜஸ்டிஸ் கௌசர் அடகப்பத் இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓகேங்க வர 29ஆம் தேதி இந்த மனு மீதான விசாரணை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தில், அது சம்மந்தமான மனு விசாரணைக்கு வருது. ஹைலைட்டாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் கேரள அரசு இருக்குல்ல, மாநில அரசு, அவங்க கிட்ட ஹைகோர்ட் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. என்ன தெரியுமா, இந்த மனு மீது பதிலளிங்கன்னு சொல்லியிருக்காங்க.
சிபிஐ விசாரணை சார்ந்து என்ன பண்ணலான்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டே கேட்டிருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா மூலமாக இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிற எல்லாருமே அறிவாளிங்க, எல்லாருமே முட்டாளுங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிட முடியாதுங்க. அதாவது இந்த வீடியோ இந்த போட்டாலையும் அழகுக்காக பயங்கரமாக ஓட நினைக்கிற எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அவங்க மேலே தப்பு இல்லை, விழுந்து பசங்க அதிகமாக ஸ்க்ரால் பண்ணி அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை தான் டேலண்ட்டு நினச்சிப்பாங்க. ஓ, ஜிமிக்கி போட்டால் அழகு, மூக்குத்தி குத்தினா அழகு, முடியை இப்படி வாரி போட்டால் அழகு, சேலையில் இதெல்லாம் பண்ண அழகுன்னு நீங்கள் ரசிக்க தான் அவங்க அப்படி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஈஸியாக பாலியல் உணர்வை தூண்டுற மாதிரி அவங்கள ஈஸியாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதை ஹாஷான உண்மை தான், பல பேர் ஒத்துக்க மாட்டீங்க, ஆனால் இதான் உண்மை. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டென்ட்டை நல்ல விஷயமா கொடுத்தா எத்தனை பேர் மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதில் வாய்ப்பே இல்லை. சொந்த அனுபவம் பல இருக்குது, அதனால தான் இந்த விஷயத்தை போல்டாக சொல்கிறேன். இப்போ சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி தெரியுமா முளைச்சிருக்காங்க? நடு ரோட்டில் ஃபோனை இங்கே வச்சுடுதுங்க, கம்பத்தில் முட்டை கொடுத்து வச்சுடுதுங்க, வச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டு டான்ஸ் பண்ணுறது சம்திங் என்ன பண்ணுதுங்க. இந்த ஃபோனுக்கு அவங்களுக்கு நடுவில் யாரா கிராஸ் பண்ணி போனாலும் சரி, அவங்களுக்கு பின்னாடி யாரா நடந்து போனாலும் சரி, அவங்களுக்கு என்ன 1008 வேலை இருக்குமோ ஓகேவா, அவங்க நடந்து போனாலும் சரி, உடனே அந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அவங்கள திட்டுறது. அறிவு இருக்கா பாரு, பார்க்க படித்த மாதிரி இருக்கான், ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு பலதும் புலம்ப ஆரம்பிச்சிருக்குங்க. கேட்டால் தங்களை இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிக்குதுங்க, சோ கால் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு பெருசாக சொல்லிக்குதுங்க. மக்களை இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெளிவாக எந்த அளவுக்கு முட்டாள்தனமான இன்ஃப்ளூயன்சர்ஸாக பல பேருக்கு உருவெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதனால் நாங்கள் அப்போ விட்டுறோடா, இவங்க வீடியோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, யாருமே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேசிக்கே தெரில. ஆனால் இவங்க உலகத்துக்கு கிளாஸ் எடுக்க வந்துடுவாங்க. சரி, ரைட்டு விடுங்க. கேரளாவில் இருக்க இஸ்லாமிய பெண்களே எந்த அளவுக்கு இந்த ஷிம்ஜிதா மேலே கோவத்தில் இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னாக்கா இந்த ஒரு வீடியோ போதும் மக்களே. அதில் அந்த பெண் எவ்வளோ கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க பாருங்கள். எதுக்கு அப்புறம் இஸ்லாம்னு அப்படி அழுத்தி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் தான் எது நடந்தாலும் மதசாயம் பூச ஒரு கோஷ்டி வந்துருமே. அவங்க இப்படி தான் நம்ம சொல்கிறாங்க, இவங்கனால இப்படி தான் அவங்கனால இப்படி தானே இதில் மதசாயத்தை பூச ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமாக போடிங்கயா, எல்லாத்துலேயும் மதசாயத்தை பூச்சிக்கிட்டு. ஒரு ஆம்பளோட உயிர் போச்சுல, ஒரு பொண்ணோட தப்பான குற்றச்சாட்டின் பேரில், அது என்னன்றதை பற்றி மட்டும் பேசுங்க. அதை விட்டு இங்கே கொண்டு மதம் கீதம் சேர்த்துக்கிட்டு கர்மம். இப்போ அந்த கேரள முஸ்லீம் விமன் என்ன சொன்னாங்க அப்படின்றத இப்போ நீங்களே கேளுங்க. നീയല്ലേ എന്തിനാ ജീവിച്ചിട്ടുള്ളത്? പേടിച്ചിട്ട് പബ്ലിക് അക്കൗണ്ട് പ്രൈവറ്റ് ആക്കിയ മറ്റവള് കണ്ടോ 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 ഇവളൊക്കെ വേറെ ആളെ ലൈഫിൽ കയറി കളിക്കാൻ മക്കളെ. ഇവൾക്ക് എന്ത് കിട്ടിയെന്നറിയില്ല. ബസ്സിൽ കയറിയപ്പം ആ ടച്ചിങ്സും കാര്യങ്ങളും ആസ്വദിച്ചിട്ട് വീഡിയോ എടുത്തല്ല. നിനക്ക് എന്ത് കിട്ടി? ഒരാളെ ലൈഫ് തകർത്തില്ലേ? അവരെ ഭാര്യ മക്കൾക്ക് പോയി. നീ ആ ബസ്സിൽ തന്നെ റിയാക്ട് ചെയ്യണല്ലോ, ബസ്സിൽ റിയാക്ട് ചെയ്യല് വിട്ടിട്ട് നീ ആ വീഡിയോ എടുത്ത് നീ വൈറലാവാൻ നോക്കിയതാ. നിന്റെ പോലത്തെ ഓരോ നാരികളെ കൊണ്ട് പെണ്ണുങ്ങളെ പേരിലേക്ക് തന്നെ കളങ്കായിപ്പോയി. ഇപ്പൊ എല്ലാ പെണ്ണുങ്ങൾക്കും കൂടി ഈ പേര് വന്നു. ഈ പെണ്ണിനെ കൊണ്ട്, ഇവളെ കൊണ്ട്, ഈ ചെറ്റയെ കൊണ്ട്. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மொழி புரியாதே ப்ரோன்னு சில பேர் தமிழ்நாட்டில் இருக்க சில பேர் எதிர்பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக உணர்வுகள் எல்லாருக்கும் ஒன்று தானே, அது உலகம் முழுக்க சேம் ஃபீலிங் தானே, அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. அது புரிஞ்சாலே போதும். ஓகே, ரைட்டு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஷிம்ஜிதா மேலே இருக்க கோபம் இருக்குல்ல, இதை அவங்க குடும்பத்தின் பக்கம் திருப்புறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அப்படி இந்த குடும்பம் நம்மளால சஃபர் ஆகுது அப்படின்னா, தீபக்குக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சோ அதைத்தான் நாம் அந்த குடும்பத்துக்கு பண்ணுறோன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களையும் முஸ்தபா இருக்கார்ல, அந்த இன்னசென்ட் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.